பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து வந்து ரம்சியா. சரியா, நேற்று அஞ்சு பார்த்தோம்ல, வாக்கையா வரைக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல? இன்னொரு கிளாஸ் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கிளாசிக்கியா ஜதீதாங்கிறது பழச உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு வந்தவங்க. அதுல 3 பேர் பார்த்தோம். அடுத்து நம்ம ரொமான்சியால புதுசா கிளாசிக்கா இல்லல் ஜதீத், பழசுல புதுசு மாத்தணும்னு நினைக்கிறவங்க. இது வந்து தீவான் மாதிரி தான். இதுல வந்து கலிமத்தான் இருக்கிறாங்க மெயினா. அமார்சா தீவான் இது இப்ப இவங்களுக்கும் ரொமான்சியாவுக்கும் சின்ன வித்தியாசங்கள் சொன்னாங்க. இவங்க ஆக்சுவலா ஸ்டெப் வச்சாங்க, நாங்க அதுல நடந்தோம். இவங்க வந்து இங்கிலீஷ் பிரெஞ்சோட தாக்கம் இருந்தது, தீவான்ல இங்கிலீஷோட தாக்கம் இருந்தது. அப்ப இவங்களுக்கு ஒரு காஃபியா போகுது, இவங்களுக்கு ஒரே காஃபியா பத்தாது அப்படின்னாங்க. ஜாமியா அப்போலோ இதுவும் ஒரு மூமெண்ட் தான். அகமது ஷேக் அபுல்காரி ஆரம்பிச்சாரு, 3 பேர் சேர்ந்து. அப்புறம் ஒரு 4 நாள் அகமது ஷேக் அதுல இதுல இருந்தாரு பார்த்தோம். அப்புறம் வாக்கையா வந்து ரொமான்சியாக்கு நேர் ஆப்போசிட். அதாவது கற்பனையில வாழாதீங்கப்பா, நிகழ்காலத்துக்கு வாங்க, அதுதான் பிராக்டிக்கலா, அது நம்புங்கன்னு சொன்னவங்க. அதுலயே அடுத்தது என்னன்னா ரம்சியா. ஓகேவா? இத்துஜாகல் ஃபன்னி அகலிபாடுகளுக்கு யாரோ அலா புல்லு மாதாகும். இதுலயும் அதுதான். என்ன ஃபன் நோக்கி போறதா எகலிபாலை கையாளுங்க, சிந்தனைகள்ல முன்னோக்கி போறது. அதிகமான எகலிபாலைகளை கையாளுன்னா கற்பனை முயற்சிடும், சிந்தனைகள் முயற்சிடும். அந்த புள்ளி மாதாகும். ஐசு எல்ஜவுல் அதீபு இல்லா மாடத்தில் மஷாக்கில் இசானியா. இந்த அளவுக்கு சொன்னா லிட்ரேச்சர், அந்த எழுதுறவர் அதீப் லிட்ரேச்சர் பர்சன் வந்து என்ன ட்ரீட்மெண்ட் பக்கம் போவார்னா, மஷாக்கில் இன்சானியா ஒரு அக்லாக்கிய சிந்தனை மூலமா மனிதனுடைய முஷ்கிலாத்துல ப்ராப்ளம்ஸை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார். மேபி லிட்ரேச்சர் ரீதியா இருக்கலாம், இல்லை எது ரீதியா இருக்கலாம். அவர் ருமூசுல் ஹஃபியா பைதான் மஷாக்கில் வாக்கையில் ஹயாத்தி. ருமூஸ் பைதான ஹஃபியானா அதுல ஹிடன் அடையாளங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா ரம்ஸ் அப்படின்னா சிம்பிள் அடையாளம் அப்படின்ற ஸ்ட்ரெயிட் அப்போ வரும். இங்க ருமூசுல் ஹஃபியானா ஹிடன் அடையாளம் இருக்கு. என்னன்னா பைதத்துன் அனில் மஷாக்கில் வாக்கில் ஹயாத்தி, அதாவது வாழ்க்கையில ஏற்படுற ஹேப்பனிங் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து தூரமா இருக்குங்கிறாங்க. சிம்பிள், இதுவும் கிட்டத்தட்ட ஹியால் சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, அந்த ஹியால் மூலமா மனிதனோட மஷாக்கிலுக்கு இலாஜ் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்னு அர்த்தம். இலாஜ் ஏற்படுத்துவாங்க, பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா ஹேப்பனிங்ல உள்ள ப்ராப்ளம்ஸ் இல்ல அப்படிங்கிறது, நார்மலா பிராக்டிக்கல உள்ள ப்ராப்ளம்ஸ் இல்ல அப்படிங்கிறதையும் அவங்க சொல்றாங்க. வாதிபுல் மல்ஹர் சாயித் அக்கல் இது அதீப் மல்ஹர் சாயித் அக்கல் அவாயில் அல்லது அதகல் ரம்சியா ஃபில் அதபில் அரபி. ஸோ ஸ்டார்டிங்ல இவங்க 2 பேர் சயித் அக்லா, அது இவங்க 2 பேர் ரம்சியால உள்ள வந்தவங்க தான். சும்மா மௌலமா ஷாரில புரி மாலுல ரம்சியா ஷாரால் ஹொருங்கிறது பின்னாடி வரும். அவங்க தரிசா கிறிஸ்டியப்போ அப்புறம் நாசிக் மலாய்க்கா அவங்க ஆரம்பிச்சவங்க வரும். அவங்க எல்லாருமே திரும்ப இதுக்கு வந்துட்டாங்க, ரம்சியா பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இதோட ராயிது யாரு ஸ்டார்ட் பண்ணா அப்படிங்கிறது இல்ல, இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் அவாயில் அல்லது அதகலு ரம்ஸ், இவங்க தான் ஃபர்ஸ்ட் ரம்சியா நுழைச்சாங்க அப்படிங்கிறாங்க. யாரு அதீம் சயித் அல் அகல் அப்படிங்கிறவங்க. அப்புறம் ஷார்ல குரன் இன்னொரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. அவங்க எல்லாரும் பின்னாடி மாலு இல்ல ரம்சியான, அவங்க எல்லாரும் பின்னாடி எது பக்கம் வந்துட்டாங்க, ரம்சியா பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து சலாஹ் அப்துல் சபூர், மஹமூத் அப்துல், நாசிக் மலாய்க்கா, இவங்கெல்லாம் வயசாக்கு சொல்லுவாங்க. இதுல உள்ளவங்க பதுவாத்து உட்கார்ந்து இதெல்லாம் படிப்போம். இந்தியாவு மாதிரி இதுல தான் இருக்காரு, ரம்சில தான் இருக்காரு. அது இதான் சொன்னாங்க. ஷார்ல குரன் இருக்கு இல்லையா, இதுல யாரா இருக்கா, இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த ஷாருல் ஹுரோட மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி வந்து மாலு ரம்ஸ், இந்த ரம்சியா பக்கம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஷாருல் ஹுருக்கு நிறைய பேர் இருந்துச்சு. ஷாருல் அஃபீலியா, ஷாருல் முர்சல், ஷாருல் ஜதீத், இது எல்லாமே. லஹரஹாத நவுஷாரி அலா இது நாசிக் மலாய்க்கா கசீதோ கலர். இப்போ நாசிக் மலாய்க்கா லேடி போயட் மூலமா தான் இது என்ன ஆரம்பிச்சது உருவானது. அவங்களோட போயம் காலரா அப்படிங்கிறதுனால. காலரா தான் அக்டோபர் 1947 அவங்க எழுதினது. 1947 இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. என்ன ஞாபகம் இருக்கா? நான் சொல்லும் போதே இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு விருது வாங்கியிருக்காருன்னு சொன்னேன். ஓகே, விருது வாங்கினாரு, அவார்டு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டேன். யாரு? யாரு, என்ன அவார்டு? கீழே வாங்கியிருக்காங்க. என்ன அவார்டு?
அரபிக் அவார்டு வாங்கியிருப்பார். அரபிக் அவார்டு 1947 வாங்கியிருப்பார். 1947 கலரா இந்த அம்மா ஒன்று வரும். இது எழுதுறதுனால ஷோர் தஃப்லி ஸ்டார்ட் ஆகும். ஓகே, யாது ஷார் தஃப்லியா தகையுரன் ஹாசிமன் ஃபி தாரீஹி ஷாரில் அரபி லிர்த்திபாத்தில் பினாயில் மியூசிக். இந்த ஷாரில் கூறங்கிறது நார்மலா ஷாரி தஃப்லீல வந்து அது ஒரு கவிதையோட ஹிஸ்டரியில் சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சது. லிர்த்திபாத் எதன் ஆனா எதோட தொடர்பு இருக்கணும், பினாயில் மியூசிக் மியூசிக்கோட இருக்கணும் அப்படின்றது மாதிரி. பின்னாடி முதல்ல அங்க போயிடுவாங்க, பட் இதுவும் இருந்தது. அப்புறம் அப்துல் மோத்தி அல் ஜாசி ஹிஜாசி இவரும் ஷாரில் வருவாரு, எம்சிக்கில் வந்தது. பட் இதுல ஹசாயிஸ் என்னன்னா தாத்தமிழ கசீர் ஷாரில் கூட அல்ல வஹதத்தில் அளவியா, வஹதத்தில் அளவியான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதன் மீது இது அங்க தாத்தமிழ் தான் இருந்ததுன்னு அர்த்தம். வஹதத்தில் அளவியா மீது இருந்துச்சு. பலம் யாத்துல் பைத்து வஹதா பல் சாரத் கசீத இஷ்குலு கலாமன் முத்ஹான். இங்க வந்து இது பைத்தா மட்டும் இருக்காது, என்ன இல்ல கவிதை, என்ன இல்ல வெறும் பைத்தா கவிதையா மட்டும் இல்ல, பட் சாரத் கசீலா தஷ்குலு கலாமன் முத்த மாசிகன். இந்த கவிதை எல்லாமே பேச்சு வழக்குல வந்துச்சு அப்படிங்கிறாங்க. கலாயமுத்த மாசிக்கணும் முத்த மசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஈர்ப்பு புடிச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் வரும். இதுவும் கிட்டத்தட்ட இந்த கலாம்னா ஒரு ஈர்ப்புடைய ஒரு பேச்சா மாறிச்சு அப்படின்னு. அவர்கள் கவிதையின் அடியில பேசினாங்களா அப்படின்றது தெரியல. அப்புறம் இந்த இது பண்றதுக்காக சொல்றேன், டக்குனு யார் ஞாபகம், அதாவது இவர் தான் சொன்னாரு, லவ் அரதும் எஜல குல்லு கலாமி ஷாரி லஃபால்து அப்படின்னு சொன்னது யாரு? அர்த்தம் புரியுதா? லவ் அரதுத்து அஜால குல்ல கலாமி ஷாரன் லஃபால்து அப்படின்னா நாடி இருந்தால் லவ் அரதுத்து, நான் நாடி இருந்தேன் அப்படின்னா லஃபால்து நான் செஞ்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் சொன்னது யாரு? ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலா சிலபஸ்ல இல்ல, சமீரா ஞாபகம் இருக்கா? அபு உபாதா நினைக்கிறேன். அந்த அபு உபாதா சிலபஸ்ல இல்லாம ஏதோ ஒரு சேர்ந்து வருவாரு. ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நல்லா தெரியுது, சிலபஸ்ல இல்ல. நான் தனியா எழுதி வச்சிருந்தேன். சரி பார்ப்போம், நாங்க ரிவிஷன் பண்ணும்போது இங்க இருக்கு, ஜெராக்ஸ்ல எழுதியிருக்கேன், நான் சொல்றேன். அதே மாதிரிதான் கிட்டத்தட்ட இதுதான். இது வெறும் கவிதையா இல்லாம அது கலாம்ல வந்துச்சு அப்படிங்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல ஹசாயிஸ்ல அடுத்து யாத்தமீது தஃபீலியத்து வஹதத்தன் லிமசலில் மியூசிக். தஃபீலா வஹதா எப்படி இருக்குன்னா மியூசிக்கோட இதுல இருக்கும் அப்படிங்கிறாங்க. தஃபீலத்து வஹதத்தன், வஹதத்தன்னா தனியா இருக்குமா இல்ல அது மட்டும் மியூசிக்ல இருக்குமா அப்படிங்கிறது டவுட்டா இருக்கும். மேபி தஃபீல வந்து மியூசிக்ல இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படிதான் புரியுது. இன்னும் மௌசூனும் ஒலாக்கி லா எழுத்தும் காஃபி, இதுக்கு வசன் இருக்கும் ஆனா காஃபியா அவசியம் இல்லை. புரியுதா? இதுக்கு வசன் இருக்கும் ஆனா என்ன தேவையில்லை, காஃபியா தேவையில்லை. ரெண்டாவது லுஜு இல்ல ரம்ஸ், இதுக்கு ரம்ஸின் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருந்து சாஞ்சிட்டாங்க போயிட்டாங்கன்னு அர்த்தம். ரம்சியாவுக்கு எதை சொன்னாங்க? ரம்சியாங்கிறது எதை சொல்றாங்க? ரம்சியால என்ன சொன்னாங்க? ஞாபகம் இல்லையா? மூழ்கி இருக்கிறதுல மிகச்சி இருக்கிறது. கற்பனையில மூழ்கி இருக்கிறாங்கன்னு சொன்னது வித்தியாசம் இருக்கு, அது இவங்க சொன்னாங்க. வார்த்தையா இதுலயே இருக்காதீங்கப்பா, மூழ்கி இருக்காதீங்கப்பா. அதுல வந்து இஸ்திகராக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. அது இஸ்திகராக்குனா மூழ்கி இருக்கிறது, இங்க எகலிபு மிகச்சி இருக்கிறதுங்கண்ணா. சோ இவங்க வந்து அது பக்கம் எல்லாம் இருந்தாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அதுதான். இந்த கவிதை, பாட்டு, டோன் எல்லாமே கற்பனை தான். இவங்க எல்லாமே ஒரு பக்கம் இருக்காங்க, வார்த்தையா மட்டும் தான் தனியா இருக்கிறாங்க. சரி, அதுல என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த ஆள்கள் யாரா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு கேள்வி கன்ஃபார்மா வரும். நாசிக் மலைக்கா பதில் சாக்கி செய்யா சலாம் சபூர் அந்நாசு சலாம் ஒரு புக்கு அந்நாசு பிபிலர். ஓகே, பயாத்தி பயாத்தி ரெண்டு இதுல வருவாரு, பகவத் உட்காந்து ரெண்டு இதுல வந்தாங்க. ஓகே, அடுத்து ராவிதுல் கலமியா இங்க இருக்கு. ராவிதுல் கலமியா ஹிய ஜமாயத்துல் அரபியா, அது அசோசியேஷன், அது லிட்ரேச்சர் அசோசியேஷன். அது உதவாலும் அந்த நார்த்து பக்கம் ஹிஜரத் செஞ்சு போனவங்க இது பண்ணாங்க, நியூயார்க்ல இருந்து 1920.
ஜிப்ரான் தான் அதுக்கு என்னவா இருந்தாரு? அமீரா இருந்தாரு. மீகாயில் நைமா அட்வைசரா இருந்தாரு. அப்புறம் வில்லியம் கார்ட்டர் ஃபிலிஷ் அப்படிங்கிறவரு ட்ரெஷரரா இருந்தார். அவர்தான் இங்க. அப்புறம் இந்த என்ன அதனுடைய ஆக்சுவலா அந்த 6 பேருமே வருவாங்க. அது இல்லாம யார் வருவான்னா, வில்லியம் கார்ட்டர் ஃபிலிஷ் வருவாரு, அப்துல் மசீத் ஹத்தாத் வருவாரு, நதுரத் ஹத்தாத் ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் எல்லாம் அங்க இருந்தவங்க தான். நதுரத் ஹத்தாத் அவுராக்குல் ஹரீஃப். அவுராக்குல் ஹரீஃப் மட்டும் எத்தனை புக் இருக்கு தெரியுமா? அவுராக்குல் ஹரீஃப் மட்டும் எத்தனை புக் இருக்கு? நம்ம 2 படிச்சிருக்கோமா? இன்னொன்னு யாரோடது? சமீரா ஞாபகம் இருக்கா? ஆ? அசீசா பாலா. இதை நான் கையோட அனுப்பிச்சிடுறேன். நேற்று உட்காந்து அதான் எழுதிட்டு இருந்தேன். நேற்று அனுப்பிச்ச அந்த சில இது அனுப்பிச்சேன், அதை பாத்தீங்களா? அந்த பெரிய ஷாட் மட்டும் வந்திருக்காது. பிக்ஸ் அண்ட் மேட்ச் இது இருக்கு. ஓகே, ஹரீஃப்ன்ற ஒராக்கல் ஹரீஃப் மட்டும் இல்ல, ஹரீஃப்ன்ற வார்த்தையில வர்றது. வாட்ஸ்அப்ல அனுப்பட்டுமா? வாட்ஸ்அப் பாருங்க என்னென்ன இருக்கு. ஒராக்கல் ஹரீஃப், ஒராக்கல் ஹரீஃப் 2, நதரத் ஹத்தாத், அசீஸ் அபாலா இது 2 தான். அப்புறம் தீவானே ஹரீஃப் இலியாஸ் ஃபரியாத், ரபியோட ஹரீஃப் வந்து ஹனாமினா, அஸ்ஹாருல் ஹரீஃப் வந்து அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி, அப்புறம் அஸ்ஹார் ஃபில் ஹரீஃப் ஜார்ஜ் ரானி. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பப்ப இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பதான் மனசுல நிற்கும். ஓகே, அடுத்து நிதாஜ் அதவி ஜராதி ஒரு மஜல்லாத். இவங்க நிதாஜ்னா தங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் படைப்புகள் ரிசல்ட்ஸ் எல்லாம் நிதாஜ் எல்லாத்தையும் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே பேப்பர்ஸும் நியூஸ் பேப்பர்லையும் தான் வெளியிட்டாங்க, பப்ளிஷ் பண்ணாங்கன்னு அர்த்தம். நிறைய. ஓகேவா? அது மஜல்லா ஃபுனூனு 1913 ஆரம்பிச்சது, சாயிங் 1912, சமீர் 19 ஈலி அபுமாலியோ 1929. இது எல்லாமே சாயிங் மசீஹ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மசீஹ் ஹத்தாதோடைய தான் சாயிங். அப்ப அந்த வஃபகா ஹாதி நஷாத் பாத வஃபாத் இந்த 1932ல ஜிப்ரான் வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் இது நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. அதான் எப்பவுமே ஒரு அசோசியேஷன் ஏதோ அதோடைய ஃபவுண்டர் இருக்கிற வரைக்கும் நல்லா போகும். அடுத்து வர்றவங்க அதை அவ்வளவா பார்க்க மாட்டாங்க. ஓகே, ருஸ்வத் உந்துலூஸ் தல்லஃபத் ருஸ்வா ஃபி மதீனத்தி சாவா போலோ ஃபி பிரேசில். இது சாவா போலோல பிரேசிலுக்கு சாவா போலோ சிட்டிங்களா? ஆக்சுவலா இந்த 2 இது பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்னு பிரேசில், சாவா போலோ. பிரேசில்ல தான் சாவா போலோ இருக்குது. சில நேரம் பிரேசில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா சாவா போலோங்கிறது சரி சில பேருக்கு ஞாபகம் இல்லை. இது நானே ஒரு தடவை மாற்றிதான் இருந்தேன். டெஸ்ட்ல எழுதும் போது வெறும் சாவா போலோ மட்டும் இருந்தது, பிரேசில் இல்ல. அதை கவனிச்சுக்கோங்க. 1933ல ஆரம்பிச்சது. இன்னும் 1932 வரும்ல இருக்கு. இன்னொரு வருஷம் வருமா என்ன? 32 தானே சமீரா ஞாபகம்? 32 தான் வரும். நான் இது அழகா அவங்க எழுதி வச்சிருந்தேன். எங்க எழுதி வச்சிருந்தேன்? அப்பெல்லாம் 32 தான் வரும். 33 தான். 33 தான். ஆக்சுவலா இது எப்படி எழுதி வச்சிருந்தாங்கன்னா, இது வருஷங்கள் வந்து போன தடவை இதுல கேட்டாங்க. இங்க பாருங்களேன், ஒரு ஸ்கூலு ஒரு அசோசியேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபிதா வந்து அசோசியேஷன், மதரசா தீவான் வந்து மதரசா ஸ்கூல், ஜாமியா வந்து ஸ்கூல், ஐ மீன் யூனிவர்சிட்டினா ஸ்கூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உந்துலுஸ் அஸ்மதுல் உந்துலுஸ்ல அசோசியேஷன். இந்த ராபிதுல் கலபியாவும் உங்களுக்கு உஸ்மத்துல் உந்துலுஸும் நல்லா தெரியும். ராபிதுல் கலமியா ஃபர்ஸ்ட், உஸ்மத்துல் உந்துலுஸ் லாஸ்ட். இது ஒரு ஸ்கூல் அசோசியேஷன் பேரா வரும், ஸ்கூல் அசோசியேஷன் பேரா வரும். அடுத்தடுத்த வருஷத்துல வரும். அதுதான் பிளஸ் பாயிண்ட். இப்போ 20 வந்து ராபிதுல் கலமியா, 21 வந்து மதரசா தீவான். இது வந்து ஜாமியா போல 32, கடைசியில தான் இந்த மஹஜருடைய அசோசியேஷன் 33. இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நடு 2 ஞாபகம் வந்துடும். மதரசா தீவானும் ஜாமியா அப்போலோவும், மதரசா தீவானும் சாரி தீவான் ராபித கலமையா ஒரு செட்டு, அப்போலோவும் இந்துலு செட்டு அடுத்தடுத்த வருஷத்துல. புரியுதா? இதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதும் லாஸ்ட்ல இருக்கிறதும் என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிறது என்னது?
என்னன்னு சொல்லுவீங்க? மஹ்ஜர்ல வந்ததுன்னு சொல்லணும். கேக்குதா நான் பேசுறது? மஹ்ஜர்ல வந்தது சரியா? இந்த சில பேர் இத சரி வேணாம். நீங்க பார்க்கும்போது பார்த்துக்கோங்க. சொன்னா கன்ஃப்யூஸ் ஆகும். அப்புறம் என்ன? பிரேசில் அண்ட் தஜ்மின் ஒதபாயில் மஹ்ஜர் ஜுனூபி. இது வந்து சவுத் அமெரிக்கா பக்கம் மஹ்ஜர் ஹிஜரத்துக்கு போனவங்க. தரசலாக மீஷல் மாலூஃப் மிஷல் மாலூஃப் அதுக்கு ஹெட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் ரசீல் சுலைமிக்குரிய ஹெட்டா இருந்தாரு. கான சாஹிபுல் ஃபித்ரத்து இதோட சிந்தனையை தூண்டவர் யாருன்னு ஆரம்பிக்கணும் அப்படி சிந்தனை தூண்டவனா ஷுக்ருல்லா ஜர் அப்படிங்கிறவர். ஓகேவா? இதோட சிந்தனை தான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபிக்ர ஆரம்பிச்சது அப்படின்னு. அப்ப நசீர் ஜெய்தூன் உஸ்மால் அமீர் இருந்தது. நசீர் ஜெய்தூன் அப்படிங்கிறவரு அமீன் சிர்ரா இருந்தார். சீக்ரெட் சம்திங் ஏதோ ஒரு அமீன் சிர்ரா. அப்புறம் யூசுப் பைனி வந்து அமீனு சுந்தூக்கா இருந்தார். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல வந்து. அப்புறம் மீஷால் மாரூப் சுக்ரால் ஜர்ரு. சுக்ரால் ஜர் தம்பி ஒருத்தர் வருவார். இன்னொருத்தர் இருப்பாரு. ஃபௌசி மாலூப். அதான் விசாரிச்சிருக்கீங்களா? இது இல்லாம யூசுப் கானி மிஸ்கந்தர் கர்பாஜ் 2 பேர் வர்றாங்க. இதெல்லாம் எம்சிக்யூல பார்த்து பார்த்து எழுதுனது. அதற்கான ஆலாஃபா இன்டர்ஷன் நிதாஜகம் அதாவது இவங்க எந்த பத்திரிகையில எழுதுனாங்கன்னா அது உந்துலுசுல் ஜதீத் அப்படிங்கிற பத்திரிகையில எழுதுனாங்க. ஆக்சுவலி மஜல்லா உஸ்பாவும் இருந்தது. அவங்க அந்த அவங்களுடைய அசோசியேஷன் பேர்ல தான் பத்திரிகையும் வச்சிருந்தாங்க. அது இல்லாம உந்துலுஸ் ஜதீத் உந்துலுஸ் ஜதீத் யாரோடதுன்னா சுக்குருல்லா ஜர்ரோடது. நான் இவதான் பத்திரிகை வச்சிருப்பார். ஆனா வருஷம் வருஷம் எழுதிருக்கீங்களா சமீரா நீங்க? உந்துலுஸ் ஜர் இருக்கு 1932 பின்னாடி வருதா அது? வந்துட்டு வராதுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் புக் பேக்ல கடைசியில வரல. அதுதான் பாருங்க. அதெல்லாம் இருக்குங்க. 1932ல உந்துலுஸ் ஜதீத் ஆரம்பிச்சிருக்காங்க. 32 வந்து 1932ல என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க? 32 ஊரு இந்த ஊர் வருது. அது சான்வா போல தானா? ஓகே. ஓகே அது அப்புறம் பாத்துக்கலாம். சானோ போல 1932 நோட் பண்ணிக்கோங்க. பின்னாடி புக்கு பின்னாடி இருந்தா பிரச்சனை இல்லை, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் உஸ்பத்துல் உந்துலுஸ் உஸ்பாவோடது 1934. ஆக்சுவலா உஸ்பா வந்து 1933ல ஆரம்பிக்கிறாங்க. பத்திரிகை 1934. கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ரியாசத்து தஹரீர் ஹபீப் மசூத். அப்ப எடிட்டரா இருக்கிறது யாருன்னா ஹபீப் மசூத் இருக்கிறார். அப்புறம் சுக்குர்லா ஜர் அவரும் லெபனானி தான். சுக்குர்லா ஜர் லெபனானி. அல் மஹஜரி லஹு ரவாஃபித் ஜஸ்ருல் ஹத்தியா 2 ரைட்டிங் எழுதிய ரவாஃபித் அவரோடது, ஜஸ்ருல் ஹத்தியா அவரோடது. இது வேற ராபித்தத்துல கலமியா மாதிரி ராபித்தத்துல உதபான்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. யாருன்னா இப்ராஹிம் நாஜி 1944ல. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஜமியத்துல அரபியா ஃபத்தாத் விமன் அரபிக் அசோசியேஷன் ஆரம்பிச்சது 1911ல. உங்களோட தான். அப்துல் ரஹ்மான் ஷுக்ரி அவரோட ஜஹரோ ரபி அது இருக்கட்டும். அவ்வளவு ஃபர்ஸ்ட் அரபிக் பத்திரிகை அமெரிக்கால ஆரம்பிச்சு நியூயார்க்ல ஆரம்பிச்சது என்னன்னா கௌகபுல் அமெரிக்கா அப்படிங்கிறது தான். ஸ்டார் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது தான் முதல் அரபிக் பத்திரிகை. நியூயார்க்ல ஆரம்பிக்கிறாங்க 1892ல. அப்புறம் ஜமீல் சதகி சஹாபி இராக்கு தாயிலா தஜ்மீ ஃபில் ஜீவில் அரபி ஒரு ஃபிக்ரி ஒரு தனசல் மதத்தில். ஓகே. இந்த ஜமீல் சதகி சஹாபி இன்னொருத்தர் வருவாரு. அரபு லிட்ரேச்சரை புதுசு பண்ணலான்னு சொல்லி அழைப்புகள் கொடுத்தாங்க. அப்புறம் விமன் ரைட்ஸுக்காக வேண்டி பேசினாங்க. பார்த்தாரு யார் இவர் கூட இன்னொருத்தர் ரசாபி ஜஹாவி தான் ரைவல். 2 பேருமே ரசாபி ஜஹாவி. ரசாபி படிப்போம். 2 ஜஹாவி 2 பேருமே ரைவல் தான். 2 பேருமே ஹியூமன் ரைட்ஸுக்காண்டி பேசியிருக்கிறார். அப்புறம் மாசினி மிஸ்ரி அசராலா ஷரீஃப் மாசினி இவர் இவர் யாரு ஃபேனா இருந்தாருன்னா ஷரீஃப் ரிலா இப்னூர் மாதிரி இவங்களோட தாக்கம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஷிக்குரியோட புக்கு ஒண்ணு யாக்கிராஃபாத். யாக்கிராஃபாத் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஆத்துல இல்ல.
இன்டிராஃபாத் எழுதிருக்கீங்களா? இன்டிராஃபாத் எழுதல. லுசூமியாத் இருக்கு, தரையாத்து, ரூமியாத்து, ருபாயாத்து. இது யாரையா? இல்ல. நீங்க எழுதலைன்னா எழுதிக்கோங்க, நானும் ஒரு நிமிஷம் இதை நோட் பண்ணிக்கிறேன். இராஃபாத். இன்டிராஃபாத் யாரோடது? அப்துர் ரஹ்மான் ஷிப்ரி. ஓகே. வேற அப்புறம் மதரசத்துல் முஹாஃபிலின் வந்து சாமி பார் 7வது யூனிட்ல வரும். யூஎஸ்ஏவோட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஷாரில் அரபில் ஹதீஸ் சிபார் ஷோரா ஓகே இருக்கட்டும். எனக்கு அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே, மொத்தம் 9 பரிசம் இல்லையா? இருங்க இங்கே பார்ப்போம். இல்ல ஃபர்ஸ்ட் இதுல வருஷம் படி ஆரம்பிச்சாங்க பின்னாடி அந்த புக் பேக்ல வேற இல்லையா? இதுதான் கடைசியா? அந்த வருஷம் இது போட்டுட்டா இவங்க ஆரம்பிச்ச வருஷம் எதுவும் உங்க புக்ல செகண்ட் எடிஷன்ல? ஐயோ ஆமா, இதுக்கு வருஷம் போடல. அப்படியே பார்ப்போம். ஓகே, மதரசத்துல் கிளாசிக்கியா இல்லைன்னா தையார் மஹாஃபிலின்னு இன்னொன்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கா ஜதீதா இருக்குல்ல, அது தையார் மஹாஃபிலின்னு பாங்க. தையார் மஹாஃபில் இன்னொரு இடத்துல படிச்சோமே. எங்க படிச்சோம் சமயம் ஞாபகம் இருக்கா? தையார் மஹாஃபில் எங்க படிச்சோம்? பாரூதி லெசன்ல வருமே. கரெக்ட். அவர் தான் இங்க வர்றாருல்ல. அந்த மதரசா மஹாஃபில் சொன்னாங்கல்ல. இந்த மதரசா மஹாஃபில் இதைத்தான் தையார் மஹாஃபில் இன்னொன்னு இதை சொன்னதா இது சம்பந்தமா தான் ஞாபகம் இருந்துச்சு. சரி பார்ப்போம், பாரதியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஹரக்கத்து ஷாரி கவிதை அமைப்பு. சரியா? கவிதை அமைப்பு இது. அடுத்தது அவாயில் நகலத்தில் அரபியா. ஆரம்பத்துல அரபுல எழுச்சியில மிஸ்ர்ல ஆரம்பிச்சது. மிஸ்ர் மறந்துறாங்க, ஏன்னா நமக்கு எந்த ஊர்ல அப்படிங்கிறது இல்ல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராபிகா கலமையா வந்து நார்த் அமெரிக்கா, நியூயார்க்ல. இது வந்து சாந்தா போல ஆரம்பிச்ச உஸ்பத். வேற எந்த ஊர்லன்னு எதுவுமே வரல. பட் இதுல வருதான் பார்ப்போம். இந்த ஷாரி இது வந்து மிஸ்ர்ல ஆரம்பிச்சாங்க. யுஷீரு அல் மஃபூம் மதரசா கிளாசிக்கியா இல்ல அஹதில் மதாஹில் அப்தி அலை லஹரத் அவுரூபா. ஈரோப்ல ஆரம்பிச்ச ஒரு மூமெண்ட்ல வந்து பாத ஹரக்கத்தில் பாசில் இல்மி ஃபி கர்னி 16th செஞ்சுரியில பாசில் இல்மினா இல்மியோட பாஸ் மூமெண்ட், பாச இல்மின்னு ஒரு மூமெண்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஈரோப்ல ஆரம்பிச்ச இதுல ஒண்ணுதான் இது அப்படிங்கிறாங்க. ஓகே இருக்கட்டும். மர்சா யஹ்யா அல் பாஸ்ன்னு சொல்றாங்க. இத்லஃப் அலைஹி ஐவன் மதுஹபுல் இத்திபாய் பொது பேரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? மதுஹபுல் இத்திபாயின்னு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகே, காமத் அல நஹதி ஷாரில் அரபி கதீம் தினார் கசீதா. ஸோ அரபி ஷாரில் கதீம்ல இருந்தாங்க, அவங்க ஸ்டைல தான் இருந்தாங்க. அதுவும் கவிதை அமைப்புல தான் இருந்துச்சு. கையது பில் புஹோரி ஷாரி அல் மாரு. தெரிஞ்ச பஹரை மட்டும் அவங்க வரையறுத்துட்டாங்க. கைது அப்படின்னு சொன்னா லிமிட் பண்றது, வரையறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ புதுசா அவங்க என்ன செய்யல, மகரூஃபான புகூரை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, தெரிஞ்சது மட்டும். வல்தசுமல் காஃபியா வாஹிதா ஃபி குல்லி கஸ்ர. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காஃபியா வச்சிருந்தாங்க. இதே மாதிரி ஒரே ஒரு காஃபியா வச்சிருந்தது யாரு? எந்த மூமெண்ட்டுக்கு ஒரு காஃபியா போதும், எந்த மூமெண்ட்டுக்கு ஒரு காஃபியா பத்தாதுன்னு சொன்னாங்க? ம், பத்தாது. கரெக்ட். ஓகே. தாபாவோ தகல்லது குத்தி ஷோராய் குதமா. குத்தினா ஸ்டெப்ஸ்ன்னு அர்த்தம். இவங்க தக்கல்லதுனாலும் தாபா கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். தக்லீதுன்னு சொல்லுவாங்க. தக்லீதுன்னா பின்பற்றுறது, அது ஒருத்தரை பின்பற்றி அவங்க வழியில போறது. ஸோ அவங்க யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஓல்டு பாய்ட்ஸோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாங்க. புத்துவத்தன்னா ஃபுட் ஸ்டெப்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னேன்? இந்த ரொமான்சியால அந்த இதுல வரும்போது சொன்னேன். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க இருக்குல்ல புத்துவத்தனை. புத்துவத்தனை என்ன சொன்னாங்க?
ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஓகே. அதுல இருந்து வந்ததுதான் புத்தி. அப்ப புத்தி ஷோராவில் போதமானா என்ன அர்த்தம்? ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண வழியில நடந்தாங்கன்னு அர்த்தம். ஃபீமான் அல்லாம மினல் அகராலி ஷாரி. ஸோ எந்த நோக்கத்துல கவிதையை தொகுத்தாங்களோ அதே நோக்கத்துல. ஓல்டு பாய்ட்ஸ் எல்லாம் எப்படி தொகுத்தாங்க கவிதை? என்னென்ன நோக்கத்துல தொகுத்தாங்க? என்னென்ன இதுல கவிதை எழுதுறாங்க சொல்லுங்க தெரிஞ்ச வரைக்கும். ஓல்டு பாய்ட்ஸ்னா ஜாகிலியாவும் உமையாதோட ஆரம்பத்துல உள்ளவங்களையும் சொல்லுங்க. உமையாத அப்பாஸ் அவங்க எப்படி தொகுத்தாங்க? என்ன எவ்வளவு யோசிக்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்ன டாபிக்லாம் அவங்க கவிதை எழுதுனாங்க? டாபிக்லாம் எழுத பண்ணாங்க. நசரா? சொன்னா சொல்லுங்க கேட்கல. மதகு அதான் அதுதான் கேட்கிறேன். மதகு, சக்கரு, ஹஜா, ம், ரசலு, ரசா எழுதுனாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட அதான் அதை சுத்தி தான் வரும் இல்லையா? சோ கிட்டத்தட்ட அதே நோக்கத்துல பண்ணாங்க. இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது, பட் டைம் இல்லை. அதாவது அவங்க யார எதுல ஃபேமஸ் ஞாபகம் பார்ப்போம். அப்புறம் பார்ப்போம். யாது மஹமூத் சாமி அல் பாரூதி, ராயல் மசில் யஹ்யா அல் பாஸ். ஸோ இவர் சாமி பாரூதி தான் இதோடைய ராயிது மதரசா. ராயிதுன்னா ராயிதுன்னு வருது. ராயிதுன்னா என்ன? முஅஸ்ஸிஸ்னா ஃபவுண்டர். ஃபவுண்டர்னு சொல்லலாம், இவர் ஃபவுண்டர் தான். நான் ராயிதுக்கு மீனிங் கேட்கிறேன். ராயிது அப்படின்னு சொன்னா பயனீர்னு அர்த்தம். PIONEER. ஸ்டேட் அர்த்தம் அதுதான். அப்படின்னா பயனீர்னா என்ன? முன்னாடி ஆரம்பத்துல வந்து சீனியர்ஸ்ன்னு அர்த்தம். ஒரு ஃபன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஆரம்பத்துல வந்து சீனியர் யாருன்னா அவங்கதான் ஃபர்ஸ்ட் வருவாங்க இல்லையா எல்லாத்துலயுமே. இப்போ நிறைய இது ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றது உங்களுக்கு? இப்ப மஹஜருடைய ஸ்டார்டிங்ல வந்தது அர்ஷிதா எபுஜாலி. அப்புறம் அவங்க எல்லாம் ராயிதுன்னு சொல்லலாம் மஹஜர் லிட்ரேச்சர்ல. ராஜ தலைமையில வந்தவங்க. அதே மாதிரி கவிதையோட ஆரம்பத்துல வந்தவங்க. அதே மாதிரி பல்சஃபால ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு ஃபன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கல்ல, அது ஸ்டார்டிங்ல வர்றது யாருன்னா அவர் தான் சீனியர். ஆல்மோஸ்ட் ஃபைனின்னு அர்த்தம். மோஸ்ட்லி அவர் ஆரம்பிச்சிருக்கலாம், அது ஆரம்பிக்காம இருக்கலாம். அது மாதிரி சீனியர்ல வர்றது இவங்க ஒரு ஆளா மட்டும் இருக்காது, நிறைய 2 3 பேர் 4 5 பேரா கூட இருக்கலாம். அதான் அர்த்தம். ஸோ இதோட ஸ்டார்டிங்ல யஹ்யால் பாஸோடைய ஆரம்பத்துல வந்தது யாரு? பாரதிங்கிறாங்க. அப்புறம் அஷர் சாயா ஹாதன் நஹஜி இந்த ஸ்டைல இருந்தாங்க. ஹாஃபிஸ் இப்ராஹிம், அஹமத் ஷோக்கி, அஹமது மொஹரிம், அலி ஜாரிம், எல்லாருமே முக்கியம். இது யாருமே பாருங்க. அஹமது மொஹரிம் இதுலதான் இருக்கிறாரு. அலி ஜாரிம் இதுலதான் இருக்கிறாரு. மாரூப் ரசாஃபி இருக்கிறாரு. இந்த அலி ஜாரிம் பேர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க மட்டும் இப்ப தெரியலன்னு சொன்னீங்க. அலி ஜாரிம் எங்க வர்றாரு? தெரியல. இவர் பேர் கேள்விப்பட்ட ஞாபகமாவது இருக்கா? ஆ? ஒரு க்ளூ கொடுத்தா சொல்லுவீங்களா? முஸ்தபா அமீன் அலி ஜாரிம்னா தெரியுதா? பா, இங்க பாரு. புக்கோட அர்த்தம் சொன்ன வரைக்கும் சரி, புக்கை மாத்தி சொல்லிட்டோமா? அன்னகுவாலியாவோட ஆத்தர் முஸ்தபா அமீன் அலி ஜாரிம். ஆக்சுவலா அந்த அலி ஜாரிம் தான் இவரான்னு தெரியல, பட் அந்த பேர் இருக்கு. அதை வச்சு நம்ம சொல்றேன். அன்னகுவாலியாவோட ஆத்தர் தான் முஸ்தபா அமீனும் அலி ஜாரிமும். சரி. இதுல வேற ஒன்றும் இதுல ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, ரொம்ப டீட்டெயிலா வர்றதுல. பழையோட பாதையில நடந்தாங்க அப்படின்னு தான் வந்துச்சு, வேற ஒன்றும் டீட்டெயிலா சொல்லல.
இருக்கட்டும். அடுத்து ரொமான்சியா மதகபுல் அரபி, இது ஒரு லிட்ரேச்சர் மதகபு தான். எத்தஹமு பி நப்சில் இன்சானி வமா தஸ்ஹரு பிஹி அல் அவாத்திபு ஷர். அதான் தஸ்ஹரு அப்படின்னு சொன்னா செழிக்கிறதுன்னு அர்த்தம். இன்சானுடைய நப்சுல அந்த ஒரு ரொமான்ஸ்னு வச்சுக்காங்க போதும், வேற ஒன்றும் உங்களுக்கு தெளிவா சொல்ல வேண்டியது இல்லை. மதகபு ரொமான்சி யானி பி தாபீரில் மவாக்கிஃபில் இன்சானி எல்கியால். அதான் எல்லா மனிதனோட சிந்தனை சம்பந்தப்பட்டதுல வரும். ودخلت الرومانسية إلى أدب العربي على شكل المذهب النقدي بفضل الكاتبين النقديين. இது உள்ள நுழைஞ்சது எப்படின்னா, தகவல் ரொமான்சியர் அரபில் அரபில் எப்படி வந்துச்சுன்னா, அதுல ஷக்கீல் மதுஹப் நக்தி, நக்தியோட சூரத்துல தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துச்சு அப்படிங்கிறான். நக்தியோட சூரத்துல தான். நக்துனா என்ன? நக்தே நலுரி. இது முக்கியம். நக்தே நலுரின்னா மேலோட்டமா நக்து சரி கிரிட்டிசைஸ் பண்ற சூரத் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது. ஃபலிலி குத்தாபின்னு வராது. அது ஆக்சுவலா காத்திபீனா இல்ல மாறி போட்டிருக்காங்களா? நகது ரைட்டர்ஸ் ஆக்சுவல் நகது ரைட்டர்ஸ் சிரமம்லாம் உள்ள வந்து நகதை நல்லரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுமா சதரஹோ அப்பாஸ் மஹமூத் அக்காத். ஓ, இது அவர் தான் ஆரம்பிச்சாரா? அப்புறம் அசர் ஹம்பா மஹமூத் அக்காது இப்ராஹிம் அப்துல் காதர் மாசினி சனா 1921. இது ஏதோ மாறி வர்ற மாதிரி. சரி இருங்க. அப்ப அவ்வளவுமா சதரஹு நக்கது. ஆனா இவங்க நக்கது பார்த்தீங்கன்னா அக்காவும் மாசினியும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க ஆரம்பிக்கிறாங்க. சன் 1921 தஹ்த உன்வானி தீவான்ற டாபிக்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒல் கித்தாபு சானி. ஓ, கிதாபை நக்தியை மேல. அதுதான் அதான பார்த்தேன். 2 கிதாபுகள் மூலமா நக்தே நகரியில இது ஆரம்பிக்குது. ஓகேவா? ரொமான்சியா ஃபர்ஸ்ட் எப்படி உள்ள வருதுன்னா, அல்ல ஷக்லில் மதுஹபின் நக்தே நகரி, நக்தே நகரி மூலமா உள்ள வருது. 2 கிதாப் தஸ்னியாது. நான் கீழே பார்த்த மாதிரி புரியுது. கிதாபைன்னு நகதியை 2 நகது புக்ல மொதல் புக் என்னன்னா அக்காது மாசினியோட ஒரு புக்கு தீவா 1920 லான்ச். அந்த தீவான் மூலமாகவும் அடுத்து மீகாயில் நாயிமாவோட வெர்பால் புக் மூலம் 1922 அது வெர்பால் 1922 இந்த புக் 2 புக்கு மூலமாகவும் இது உள்ள வருது அப்படிங்கிறாங்க. மதுஹபு முத்தஹர்ரின் குய்யூதில் அக்லி வல் வாக்கியத்தை அல்லதைனி எல்ஹரானி அல்லதையல் மதுஹபுல் கிளாசிக். இது வந்து மதுஹபு முத்தஹர்ரிர்னா கொஞ்சம் ஃப்ரீடமா எழுதுறது. இந்த கொய்யூதில் அக்லி வல் வாக்கியா அறிவு சார்ந்து யாருக்கு மூலமா ஓகே எல்லாமே அப்படிதான் எழுதுவாங்க. அல்லதைனி எல்ஹரானி இந்த 2 புக்கையும் சொல்றாங்க. மாசினி தீவானும் வெர்பாலு தி மதுரை மதுஹபுல் கிளாசிக் மூலமா இல்ல இடத்துல அது வெளியே வந்துச்சு. ஐ மீன் அவங்க சண்டை போட்ட சண்டைகளை பேசலாம் பார்ப்போம். وقد أسست جمعية المدارس قد أسست جمعية المدارس في ظل المذهب الرومانسي. எப்படி சொல்றது? ஜம்மியாத்து நிறைய ஜம்மியாத்து அசோசியேஷன்ஸ், மதாரிஸ்னா ஸ்கூல்ஸ், லிமிலில் மதுஹபி ரொமான்சி. ரொமான்சியோட அடிப்படையில அவங்க மதுஹப் அடிப்படையில நிழல்ல சில ஜம்மியாத் அதாவது சில ஸ்கூல்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வச்சுக்கோங்களேன் அசோசியேஷன்ஸும் மீன்ஸ் ஸ்கூல்ஸும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அரபுல அரபுல. அதுல முக்கியமானது என்னன்னா அஹமுஹா ராபித பழமே. ஓ, இதுவும் அதுலதான் வருது. பாஷா தீவான் ஜாமியா. ஸோ அப்படி பார்த்தா இது எல்லாமே அப்போ எப்போ கனெக்டடா இருக்கு? அப்போ கனெக்டா இருக்கு. சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? ரொமான்சியா தசர தலா இங்க இருக்கு பாருங்க. கரெக்ட் தான். பாஷா தீவானு ஜாமியா போது பழமையா இதோட தாக்கம் இது மேலே இருந்துச்சு. சேம் அதுதான் இங்கேயே வருது. ஓகேயா? இது நடைபெறது ஆரம்பிச்சாங்க. மதரசி ரொமான்சி கலீல் மத்ரான் போட்டி இருந்திருக்கிறாருப்பா. யார் யார்? கலீல் மத்ரான், ஜிப்ரான், மீகாயில் நாய்மான், அஹ்மது மாசினி, அஹமது ஷக்கி அபுசாரி, இப்ராஹிம் நாஜி, அலி மஹமூத் ஆஹா, அம்ர புரேஷா. இவங்க எல்லாருமே இதுல வர்றாங்களா?
ஏய், இது கொஞ்சம் பார்க்கணும் அப்போ. இங்க இந்த ருவாதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்பவே புதுசா தெரியும். பழசு படிச்சு இருக்கும். மூணாவது என்ன பார்த்தோம்? ரொமான்ஸுக்கு அப்புறம் மறுசா தீவான் பார்த்தோம். இங்க வார்த்தையா வருது எதுலையுமே. மறுசா தீவான் தனியா வருதா? தப்பி இல்லையா? நீ சொல்றான். தீவானை பார்த்துட்டு தீவான் தானே மூணாவது படிச்சோம். ஆமா, தீவானை பார்த்துட்டு அதுக்கு வருவோம். மறுசா தீவான் பொறுத்த வரையில ஜாமித் மாசா அது அது அஹரத் மிஸ்ரி முத்தாசிர் ரொமான்ஸ் இங்கிலீஷ். ஸோ அதுதான் ரொமான்ஸ் இங்கிலீஷினுடைய ஈர்ப்புல தான் என்ன வந்துச்சு, இது வந்து உள்ள வருது. மாறி போகுது. ஓகே. எப்போ 1921. இந்த வருஷம் நான் எப்படி ஞாபகம் வச்சு சொன்ன தெரியுதா? சொல்லுங்க பார்ப்போம். இந்த 4 இது மெயினா. 2 ஸ்கூலு 2 அசோசியேஷன் எப்படி ட்ரை பண்ணுங்க. நான் வருஷங்கள் சொல்லுங்க அந்த நாளோடைய. சொல்லலையா யாரும்? ஓகே. இந்த எதாவது டீம் அடுத்தடுத்த வருஷம் எதாவது டீமா இருந்துச்சு? ஆவித கலமையாவும் மாதஸ் தெய்வானும் ஒரு டீம். அப்புறம் முத்துவத்துல ஒரு வருஷம். ஓகே. இந்த 4ல ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த வருஷம் வர்றது இதுதான். அதுல ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் மேனேஜர்ல வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அதிகமா இது வருஷங்கள மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டாங்க. ரெண்டாவது இந்த போன எக்ஸாம்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் பார்த்தா சொல்றேன். அத இதுலயும் அதுக்கு சொல்லுவாங்க. இது ரத்திப தசாவுதி தனாசுலி. அது ஒரு சிக்கலாவே இருக்கு. தனாசுலினா அசெண்டிங்க, தசாவுதினா டிசெண்டிங்க. தசாவுதி டிசெண்டிங்கிறது இந்த இந்த கேள்வி பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. அதுல எல்லாருமே மோஸ்ட்லி தப்பு செய்யறாங்க. நிறைய பேர். ஓகே, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஹரக்கத் தீவான் அவ்வளவு ஹரக்கத்துல அதபியா தாதுல ததீம் ஷர்ச். இதுதான் முதல் இது என்ன கவிதையை புதுப்பிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டது. அது ஆரம்பிச்சது இந்த 3 பேரு. மசி சிங் வந்து அக்காது மாசினி சுக்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிஷாத் மாசினம் ரொமான்சியா இஸ்தஃபாதர் நீங்க அஃபாயிம் அதனுடைய அர்த்தங்கள் இருந்து அவருடைய பயன் எடுத்தாங்க. நிறைய ரொமான்ஸ்ல இருந்து. நஷர் அக்காத் அல் மாசினி மான் அக்காது மாசினி மான் கிட்ட தீவான். இது இங்க வந்து இங்க 2 பேர் பேரையும் சொல்றாங்க. ஆக்சுவலா 3 பேர் சேர்ந்தா அந்த புக் எழுதுனாங்க. எப்போ அஸ்ரத்தி அதுசா 10 வால்யூம். அது நீங்க அங்க வந்துச்சா வால்யூம்? தீவான் வந்து 10 வால்யூம் 1921ல எம்சிபா ஹாதா இஸ்லாம் அது. அதனாலதான் இந்த மதகம் இந்த புக்கு பேரே வச்சாங்க அப்படின்ச்சு. ஸோ இந்த கிதாப்ல ஹாஜமானா சண்டை போட்டாங்க யார்கிட்ட? ஆமஸ் இப்ராஹிம் மன்சூத்தி பிலா ஹவாதத்தின். பிலா ஹவாதான் என்னன்னு பார்க்கணும். 2 3 பேர் நிறைய பேர் சண்டை போட்டாங்க. இன்னொரு ஆள் பேர் வருமா, ராஃபியும் வருவாங்க. ஒக்கது அமிலத் மதரசுக்கு முன்பு நஷோஹா த மருது அல் அசாலி பில் கதீமா. இது வளர்ந்ததே த மருது அல் அசாலி கதீமா. பழசு வேணான்னு வெறுத்துதான் அப்படிங்கிறான். இந்த மாதிரிதானே அடம் பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிக்கிறது, விருப்புணர்வு. ஸோ கதீமா மேல இது வேண்டான்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க, வளர்ந்ததுல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்தே கதீமா பழசு வேணாம் அப்படின்றதான் பிடிக்கல. பிஷாரில் அருவி சிவான் பிஷக்லி மதுமோனி பினா. எப்படி இருந்தாலும் என்ன சக்கல்ல இருந்தாலும் எங்களுக்கு வேணாம். என்ன மதுமூன்ல இருந்தாலும் வேணாம். என்ன அப்படின்னா என்ன அடிப்படையில இருந்தாலும் வேணாம். என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் வேண்டாம். எதையுமே அவங்க ஏத்துக்கல. பழசு வேண்டாம் சிம்பிளா. பதாத் ஃபிக்ரத் ஹாதி தீவான இப்போ ஆக்சுவலா ஆரம்பிச்சது 1921ல. பட் ஆரம்பிக்கணும்ன்ற சிந்தனை வந்தது 1909ல அப்படிங்கிறாங்க. ஃபிக்ரத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ரத்னா என்ன? ஃபிக்ரத்னா என்ன? இதானே பொதுவா இந்த தப்லீக் ஃபிக்கர் இருக்கணும் அப்படிம்பாங்க. அவங்க உம்மத்துடைய ஃபிக்கர் இருக்கணும்பாங்க இல்லையா?
ஃபிக்கர் அப்படின்னா இந்த உங்களுக்கு சிந்தனை ஆரம்பிக்கிறது. இந்த சிந்தனை இருக்கிறது ஆரம்பிச்சது எப்போ 1909ல. பட் லைவ்ல வந்து 1921ல. பார்ப்போம். عندما بدأت نتائج ماسا ديوان بإخراج الشكري الجزء الأول من ديوان الأول فجر. எப்போ அதோட ரிசல்ட் ஆரம்பிச்சோம் பதாத் நத்தாயிஜ் மாசா தீவானோடைய நத்தீஜாவுடைய ப்ளூரல் தான் நத்தாயிஜ். நத்தீஜானா என்ன? ரிசல்ட். மாசா தீவான ரிசல்ட்ஸ் வந்து அப்துல் சுக்ரி வந்து முதல் பாகம் வெளியிட்டார். அது ஃபர்ஸ்ட் ரிசல்ட் அதுதான். என்னது? லவுல் ஃபஜ்ர் அப்படிங்கிற புக் எப்போ 1909ல மா சர்வதி அல ஷாரில் அரபி அல் கதீம். கதீம்ல தான் எழுதியிருந்தார். அதுவும் 1909ல தான். சாரி, முழுசா படிக்கல. சர்வத கதீமி வல் ஹதீசி பழசையும் புதுசையும் சேர்த்து ஷக்லன் மதுமோன ரெண்டையும் ஒன்னா அவரு ஃபர்ஸ்ட் அது எழுதியிருந்தாரு அப்படிங்கிறாங்க அந்த புக்ல. மசா தீவானோடதுல 1909ல ஆரம்பிச்சது. ஒரு நஹஜத் ஹாதில் மாரிசத்து நஹஜர் ரொமான்சி, திரும்ப அதே தான் ரொமான்ஸோட ஸ்டைல்ல தான் அது வந்துச்சு. ஷாரிஹா ஃபி மபாதிஹா தாவாக்கு ததீதி ஷாரி. ஸோ கவிதையை புதுப்பிக்கணும்னு எல்லாரையும் அழைச்சாங்க. واستفادت من أدب العربي إطلاع على شعر القديم لاستعانة بمعرفة تعليل نفسي. என்னது இது? ஓகே, இஸ்திஃபாத் அரபுல இஸ்திஃபாதா இருக்கணும். இத்திலாவோ அலா ஷாரில் ஆதித்த கதீம். ஷாரில் ஆதித்த கதீமோட இத்திலானா ஒரு எடுத்துக்காட்டுகள் இருக்கணும். இஸ்தியானத்து மார்சி தஹ்லீலி நப்சி. இஸ்தியானா உதவி செய்யறது, உதவி கேட்கிறது. தாலி நப்சில உதவி முஸ்தியானா கேட்கறது. வித்தியாதி ஷாரில் உஜ்தான். ஷாரி உஜ்தான்ல இருக்கணும். உஜ்தான் அப்படின்னா ஆத்மாத்மானன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அர்த்தம். இதுக்கப்புறம் என்ன? தீவானுக்கு அடுத்ததா இருக்கேன். இவ்வளவுதான் வருது. அவ்வளவுக்கு அப்புறம் தான் வாக்கியாவா? ஜமாத்து அப்பலோ. இங்க பாருங்க, இங்க ஜாமியா அப்பலோன்னாங்களா? இது ஜமாத்து தானே, நான் தான் ஜாமியா மாற்றிருக்கணும். சாரி. ஜமாத் அப்பலோ, அப்பலோ குரூப். இவங்க யாரு? அசஸ் அகமது ஷேக் அபு ஷாரி ஜமியத் ஜாமியரு. இவர் அகமது ஷேக் அபு ஷாரி ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா தான் இருந்தார், தலைவர் செக்ரட்டரியா இருக்கிறாரு. இப்போ 1932ல வக்காஃபத் 1935. சனத்து 1930 ஒரு பக்கம் 1935ல தோதுவாச்சுன்னா என்ன வக்காச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். சரி, தசத் ஹரக்கத் ரொமான்சி. இதுவும் ஹரக்கத் ரொமான்சி வருதுல இருந்துச்சு. ஓகே, அவ்வளோ படிச்சு சொன்னாங்க இல்லையா? தசரத் மர்ஷிஹாத்தில் உங்களுக்கு. ஓ, இதுவும் இருக்கு. இது ஒரு தடவை படிச்ச ஞாபகம் இருக்கு நமக்கு. சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா எந்த மூமெண்ட்ல மர்ஷிஹோடது வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்ச ஞாபகம் வந்திருக்கு. இப்பதான் ஞாபகம் இருக்கு. மர்ஷிஹாத் படிச்சோம் இல்லையா? அத இது அடிப்படையில கவிதை எழுதுனது யாருன்னா இந்த குரூப் ஜாமியா அப்பலோ தான். எகிரிக்கியானா என்னன்னு சொன்னேன். கிரீக்கோட காரணம் மீத்தாலஜினா மெத்தடாலஜியை தான் சொல்றாங்க. கிரீக்கோட மெத்தடாலஜில பேர் இருந்துச்சு. லம்மா ஜமாத் ஷோரால் உத்தானி ஃபி மிஸ்ரி ஒரு வத்தனில் அரபி. ஜாமியா வந்து லம்மத் ஜாயின் ஆச்சு. ஜாமியா ஷோரால் உத்தானி ஃபி மிஸ்ர். மிஸ்ர்ல அரபிக், இன்னும் அரபிக்கோட ஸ்டேட்ல இது கொஞ்சம் ஜாயின் ஆச்சுங்கிறாங்க. கான அகமது ஷோக்கி ரைசன் லஹா. அதுக்கு அகமது ஷோக்கி ஃபர்ஸ்ட் தலைவரா இருந்தாரு. எத்தனை நாள் இருந்தாரு? 4 நாள் இருந்தாரு. அவர் வஃபாத்தானதுக்கு அப்புறம் யார் வந்தா? ஹலீல் மத்ரானாவுக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு? தலைவரா வந்தாரு. அகத அவ்வல் இஸ்திமாலி ஜம்மியத்தில் அபூலு. அகத அவ்வல் இஸ்திமா, இதோட ஃபர்ஸ்ட் கூட்டம். இஸ்திமா அப்படின்னா என்ன? இஸ்திமா நார்மல் இஸ்திமா நடத்தவங்க அதுதான் அது. ஜாமியாவோட ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னா கர்மத்தி ஹானி, நம்ம இங்க சொன்னோம் இல்லையா,
நடத்தின கர்மத் இப்னு ஹானில. அப்ப ஃபீ கர்மத் இப்னு ஹானி ஜீஸா. அப்ப அது ஊரு பேரு. இப்ப இந்த இடத்துல எனக்கு அது என் இடத்துல கன்ஃபியூஸ் ஆச்சு. ஃபீன்றது சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கர்மத் இப்னு ஹானி ஜீஸால. அதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா டாக்டர் ரியாஸ் அஹமத் ஷவுக்கி. அது ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண அஹமத் ஷவுக்கி தான். ஓகே, இந்த அஹ்தாஃப்னா என்ன? அஹ்தாஃப்னா என்ன? அஹ்தாஃப்னா என்ன? ஹதஃப் ஓட ப்ளூரல் அஹ்தாஃப். நான் இங்க சொன்னேனே. சொல்லுங்க யாரு அட்மிட் பண்ண சொல்லுங்க. இங்க வந்துச்சு. அஹ்தாஃப் அப்படின்னா எய்ம்ஸ் அண்ட் கோல்ஸ்னு அர்த்தம். ஜாமியாக்களோட எய்ம் என்ன, கோல்ஸ் என்ன, அவங்க என்ன நோக்கம் அப்படின்னா சமூ பிஷாரி அரபி தௌஜீஹி ஜுஹூத ஷோராயி தௌஜீஹி ஷரீஃபன். அதாவது அரபி கவிதைகளை வளர்க்கணும். இன்னும் தௌஜீஹி ஜுஹூத ஷோராயி தௌஜீகன் ஷரீஃபன். கவிஞர்களோட முயற்சியை கொண்டு வரணும், வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். மனாசிர் நஹலாத்தில் ஃபன்னியா ஃபில் ஆலமில் ஷாரி. கவிதை உலகில வந்து அதுக்கு நல்ல எழுச்சி ஏற்படணும். ஒரு தற்கையான முன்னேற்றம் இருக்கணும். யாருக்கு? முஸ்தபா ஷோராவுல் அதிபியன் மாதின் இஸ்திமாயன். கவிதைக்கு மட்டும் இல்ல, கவிஞர்களுக்கும் ஆஹ் முஸ்தபான சமமான முன்னேற்றம் இருக்கணும். யாருக்கு? அதபியன் ஓ மாதியன் லிட்ரேச்சர்லயும், நார்மல் இதுல இஸ்திமாயன் சோசியலாவும், திஃபானில் கரமாத்தையும் மசாலியத்தையும். திஃபான அவங்களோட கண்ணியத்தை பாதுகாக்கணும். சிம்பிளா கவிதையை வளரணும், கவிஞர்கள் வளரணும், கவிஞர்கள் சமமா நடத்தப்படணும், அவங்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஜாமியா அவ்வளவு ஆரம்பிச்சாங்க. முதூர் தஹரீர் எதுல இருந்தாருன்னா அபு ஷாரி தான். ஓகே, ஷாரக முகமது ஹசன் இஸ்மாயில் அதுல சேர்ந்தாரு. அப்துல் காதர் ஆஷூர் அதுல சேர்ந்தாரு. தாசி ஜாமியா நம்ம இங்க படிச்சோம் இல்லையா, அது ஆரம்பிக்கிறதுல யார் சேர்ந்தா அப்படின்னு இந்த இருக்குல்ல, முகமது ஹசன் இஸ்மாயில், அப்துல் காதர் ஆஷூர். அது ஆரம்பிக்கிறதுல இவங்க எல்லாம் அதுல சேர்ந்தாங்க. இதெல்லாம் தவசீஸ்னா அது ஆரம்பிக்கிற விஷயத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. யார் கூட சேர்ந்து? அபுஷாதி கூட சேர்ந்து. ஆலாவஹா அந்த மெம்பர்ஸ் வந்து அஹமத் ஷவுக்கி, இப்ராஹிம் நாஜி, அபு காசிம் ஷாபி, அப்துல் கனி ஹசன். இதுலயும் மேட்ச் பண்ணி ஆளுகளை பார்த்துக்கலாம். அதுல இல்லாததுல இருக்கு, இதுல இல்லாததுல இருக்கு. அப்புறம் அலி மஹமுத்தா, கலீல் மத்ரான், காமில் கீலானி. காமில் கீலானி எதுல வருவார் ஞாபகம் இருக்கா? கதை எழுதுறவர் இவரு. ஆனா அவர் ஃபேமஸ் ஆனவர். காமில் கீலானி வந்து வருவார். நம்ம எக்ஸாம்ல, நெட் எக்ஸாம்ல ஒரு இது கொஸ்டினாவும் வந்திருக்கு. அவர் எழுதின கதை தான் அதெல்லாம். குழந்தை கதைகள் எழுதுவார், நல்லா தெரியும். ஸ்டோரி ரைட். கசஸ்ல அவருடைய படைப்புகளா? ஆனா ஏதோ ஒரு ஃபேமஸான புக் ஒண்ணு இருக்கு. அந்த புக்கை பொறுத்து யாரோடதுன்னு கேட்டீங்க. என்ன புக்கா வருது ஆரக்காம. சரி, பொறுமையா பாக்குறேன். வேணா அப்புறம் பாக்குறேன்னு சொல்றேன், ஆனா மறந்துடுறேன். ஓகே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா காமில் கிலானி நல்ல ஒரு என்னது ஸ்டோரி ரைட்டர். நெட் எக்ஸாம்ல ஒரு கேள்வி ஒரு பேரே வந்துச்சு, எதுவும் ஆன்சரா வந்துச்சு, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது.